தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் இணைகிறார். வணக்கம் திரு அய்யநாதன். அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பு 3 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அதே வேளையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை போய் சந்திச்சிருக்காங்க. இந்த அரசியல் நிகழ்வுகளை இப்போ அதிமுகவினுடைய ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது நம்ம இதை புரிஞ்சுக்கிறது எப்படி? அதிமுகவிலிருந்து தங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க தங்களுடைய பதவி விலகல் மூலம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக ஆபத்தான ஒரு நிலையின் அறிகுறி. ஆமா, இது வந்துட்டு எஸ்பி வேலுமணி அணி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இது அதிமுக அதனால பாதிப்பு இல்லைன்னு ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடும். ஆனா அப்படி கிடையாது. இது அதிமுக கிட்ட ஒரு இருக்கிறதோ தொடர்றதும் தங்களுக்கான அரசியலுக்கு உகந்தது இல்லைன்னு. இப்போ மதுராந்தக அதுல ஒருத்தர் மதுராந்தக எம்எல்ஏ, இதெல்லாம் வந்துட்டு சரியில்லை, ரொம்ப மோசமான ஒரு நிலை. அதிமுக எந்த அளவிற்கு நலிந்து கொண்டிருக்க அப்படின்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. இதுக்கு மேலேயாவது பொதுக்குழுவை போட்டு இவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு அதிமுகவை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏற்கனவே 47 இருந்தது, இப்போ 44 ஆகுது. இதையே வச்சுக்கிட்டு மேலும் சிலர் இது பண்ணாங்க அப்படின்னோம்னா அங்க இடைத்தேர்தல் நடந்து அதில் மறுபடியும் தாவேக்கா ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா அது அதிமுகவுக்கு மேலும் பலவீனமாகும். இப்போ அதிமுகவிலிருந்து பிரிந்த எஸ்பி வேலுமணி தரப்பு 3 எம்எல்ஏக்கள் இப்போ ராஜினாமா செய்கிறாங்க அப்படின்னா இது அதிமுகவை தவிர்த்து எஸ்பி வேலுமணிக்கான ஒரு ஆதரவும் அங்கே அதிமுக குறையுதுன்னு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இல்லை, எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமியா அப்படின்றது இல்லை இங்க விஷயம். அதிமுக இரட்டை இலையில நின்று வென்ற 3 பேரு விலகி தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை துறந்து பண்றாங்க அப்படின்னோம்னா இப்ப ஏற்கனவே ஊடகங்கள பரவலா இருந்த அதிமுகவை சிதைக்க தாவேக்கா வேலை செய்கிறது அப்படின்றது உறுதியாவது இல்ல. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்துட்டு அவங்க 6 மாசத்துல தேர்தல் வச்சாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வரும். நம்ம தொடர்ந்து இந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஆதரவை நம்பி இராமல் இப்ப தொடர்ந்து இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னோம்னா இதை வச்சு நம்மளுடைய ஆட்சியை தக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தினுடைய அடித்தளமா தெரியல அது. அதனாலதான் இது ஆபத்துன்ற அதிமுகவுக்கு. அப்படி இப்போ ஒரு வேளை மீண்டும் அவர்கள் அவர்களுடைய தொகுதியில் அவர்கள் எந்த அளவுக்கு பலமானவர்களாக இருந்தாலும் மீண்டும் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுப்புக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது இந்த ஒரு காலகட்டத்தில் தாவேக்கனுடைய செயல்பாடுகளை பார்த்து இது மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா? இருக்கு மாறுதலான வாய்ப்பு இருக்கக்கூடியது. ஆனா இதுல என்னன்னா தாவேக்கானுடைய கை கிளீனா தெரியுது. அதிமுக ஒண்ணு எங்களை ஆதரிச்சு வரணும், அப்படி இல்லையா அதிமுக பலப்படுத்தி நாங்க பலம் பெறுவோம் அப்படின்ற அந்த நோக்கம், அந்த பிளான், அந்த சீக்ரெட் பிளான் நல்லா தெரியுது. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு அய்யநாதன்.